நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பாக செய்வதற்கும் இந்த விழாவில் எங்களை எல்லாம் வைத்து தலைமையை கேட்டுக்கொள்வதற்கும் இந்த முதலில் இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டது அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக நடைபெற வாழ்த்தி நன்றி கூறி நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு எது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒகேனக்கல் சொல்லுவோம், ரெண்டாவது தீர்த்தமலை சொல்லுவோம். தீர்த்தமலைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. இங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை 48 நாளைக்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எந்த ஒரு நோயா இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்றது ஐதீகம். இது உண்மையிலே எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அப்படின்றதும் நிறைய செய்தித்தாள்ல நான் படிச்சிருக்கேன். இந்த தீர்த்தத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளெல்லாம் கடந்து அருவிகளெல்லாம் கடந்து வரக்கூடிய தீர்த்தம். அது இல்லாத இங்கே நிறைய வகை தீர்த்தங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நிறைய ஒரு மூலிகை தீர்த்தமாக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த நிகழ்ச்சி நடைபெற எல்லாரும் ஒத்துழைப்பு தேவை. அனைவரும் ஒத்துழைப்பு ஐயா அப்படி வாங்க ஐயா அப்படி இல்லைங்க அப்படி இப்படி வந்துருங்க அப்படி வந்துருங்க செஞ்சு சார் பாருங்க சார் ஐயா பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க பொன்மாலை கொண்டு அருள்மிகு நடைபெறும் தலைமையில் நடத்தி வரும் நம்முடைய தீர்த்தமலை தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், தொடக்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், அனைத்து ஆன்றோர் சான்றோர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக இந்த குத்துவிளக்கு பூஜையில் நான் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை வந்துட்டு என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய பாக்கியமாகவே தருகிறேன். ஏனென்றால் இதுவரை தீர்த்தமலைக்கு இதுதான் இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு வந்தது முதல் முறையாக நான் நடத்திருக்கிறேன். அனைவருடைய சார்பாகவும் கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்துட்டு மலை ஏறிடுவேன் என்று நம்புகிறேன். எல்லாருடைய மேலும் வந்துட்டு இந்த குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். காலையில் 4:30 வரைக்கும் நம்ம விளக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வாய்ப்பு வந்துட்டு எல்லாருமே கிடைக்கும். கூடுமான வரைக்கும் எல்லாருமே இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அவரவர் இல்லங்கள் மாநில விளக்கு ஏற்றணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30. ஆனால் அது அஞ்சு சாய் நேரம் விளக்கேற்றினா இறைவனுடைய உதவியாக கிடைக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணும் முழு நம்பிக்கையாக கண்டிப்பா அடுத்த வருஷம் எல்லாருமே சொல்லுவாங்க சிவன் வந்துட்டு நம்ம சோதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா அந்த சோதனையும் கண்டிப்பா அவர் கடைசியில நம்மளுக்கு கொடுக்கறது என்ன
சுகத்தை தான் கொடுப்பாரு. அதனால நம்பிக்கை எவ்வளவு நம்ம சோதனைகள் இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்துட்டு நம்ம கடந்து இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அனைவரும் முழு நம்பிக்கையோடு இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி பலன் பெறுமாறு அனைவரின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம் மைக் ஒரு மைக் ஒரு மைக் தற்சமயம் நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களும் இருவரும் முதல் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து ஆரம்பித்து தரும்படி அவருடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை எந்த கீழே மேடம் கேமரா பாருங்க. மேடம் மேடம் கதைக்கு பாருங்க. கேமரா பாருங்க மேடம். போன தடவை அம்மா தானே தொடங்கி வச்சாங்க. வேணுமே வேணுமே அப்படியே கொடுங்க. ஐயோ வீட்டுக்கு ஒன்று லைவ் போய் வீடியோ லைவ் போய் அதை வச்சுக்கிறீங்க. அம்மா ஏற்றி நீங்க அம்மா நீங்க சார் சார் பாருங்க சார். அட பாருங்க சார். கேமரா பாருங்க சார். அங்க பாருங்க சார். ஒரு சார் எங்க கேமரா மேன் பாருங்க பாருங்க நல்லா இருக்கு. ஐயா பாருங்க. அதுக்கு பாருங்க. அது பாருங்க. ஹலோ சரி இந்த மங்களகரமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தகோடிகளையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய மாவட்டத்தில் மிக சிறந்த ஒரு கோயில். அந்த கோயிலிலே ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி, மங்களகரமான இந்த நிகழ்ச்சி. ஸ்ரீ மகாலட்சுமியை இங்கு எழுந்திருந்த ஒரு அன்பான அருமையான ஒரு நிகழ்ச்சி. இங்கே கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைவரும் மிகவும் பாக்கியசாலிகள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் குத்து விளக்கு வழிபாட்டை ஆரம்பிக்கப் போகிறோம். உங்களுக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கப்பட்டிருந்தோம். ஏதாவது குறை இருந்தால் தகவல் கொடுக்கலாம். முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெற்றிலை பாக்கிலே ஒரு காணிக்கை, இந்த அளவு 5 ரூபாய் 10 ரூபாய் 1 ரூபாயை நீங்கள் காணிக்கை வைக்க வேண்டும். காணிக்கை இல்லாமல் எந்த பூஜையும் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த வகையிலே அடுத்த நிகழ்ச்சியாக நாம் பூஜை தொடங்கப் போகிறோம்.
முதல் வழிபாடு விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு. அதற்கும் முன்பாக இன்னொரு வழிபாடு உண்டு. அது என்னவென்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. முதலில் நாம் வணங்க வேண்டிய தெய்வமே குலதெய்வம். ஒவ்வொரு வீட்டிற்கும் பாரம்பரியமாக ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு குலதெய்வம் வழி வழியாக வரும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே பிறந்த வீட்டிலே ஒரு குலதெய்வம், புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கே அவர்கள் யாரை வழிபடுகிறார்களோ அந்த குலதெய்வம் என்பது இங்கே தூரமாக இருக்கலாம், அல்லது காட்டிலே இருக்கலாம், சிறிய கோயில் இருக்கலாம், அல்லது காட்டிற்கு நடுவிலே ஒரு சிறிய கல்லாக கூட இருக்கலாம். அது பாரம்பரியமாக நம்முடைய பெரியவர்கள் வணங்கி வந்த தெய்வம். வருஷம் ஒரு முறையாவது அங்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோருமே போய் வணங்க வேண்டும். முதல் வழிபாடு குலதெய்வம். நீங்கள் நிறைய பேர் திருப்பதி மலைக்கு போயிருப்பீர்கள். அங்கே ஒரு விளம்பர போர்டு வைத்திருக்கிறார்கள். என்ன என்றால், உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்துவிட்டு பிறகுதான் திருமலைக்கு வர வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். உலகிலேயே மிகப்பெரிய கோயில், பணக்கார கோயில். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி வணங்கிவிட்டுத்தான் வர வேண்டும். சிலர் குலதெய்வத்தை மறந்து விட்டிருப்பார்கள், பெரியவர்கள் ஞாபகப்படுத்தாமல் விட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் மீண்டும் எப்படியாவது அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்திற்கு பிறகுதான் அத்தனை தெய்வங்களும். ஆகவே தயவு செய்து நீங்கள் எல்லோருமே கைகூப்பி ஒரு நிமிடம் கண்களை மூடி குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் அவர்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அடுத்ததாக விநாயகருடைய வழிபாடு செய்யலாம். விக்னங்கள் வராமல், அதாவது எந்த தடைகளும் வராமல் ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால் நாம் முதலில் பூஜை செய்ய வேண்டியது விநாயகருக்கு. கணபதி கணங்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அந்த வகையிலே நாம் இப்பொழுது விநாயகருக்கு பூஜை செய்ய போகிறோம். மறுபடியும் இன்னொரு முறை அட்சதை, சிறிதளவு பூ இரண்டையும் எடுத்து அவருக்கு போட்டுவிட்டு ஊதுபத்தியினால் அவருக்கு தூபம் காட்டுங்கள். தூபம் காட்டிவிட்டு உங்களுக்கு கற்பூரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பிள்ளை கற்பூரத்தை எடுத்து விநாயகருக்கு காட்டிவிட்டு நாம் பூஜையை தொடரலாம். இப்பொழுது ஒரு 4 வரிகள் விநாயகருக்கான பிரார்த்தனை. இந்த 4 வரிகளை மட்டும் நீங்கள் திரும்ப சொன்னால் போதுமானது. வளைந்த தந்தம் உடையவனை, யார் சொல்லலாம்? வளைந்த தந்தம் உடையவனை, பெரிய சரீரத்தை பெற்றவனை, கோடி சூரியனுக்கு ஒப்பான ஒளி பொருந்தியவனே, எல்லா செயல்களும் எக்காலமும் தடைகள் ஏதுமின்றி நிறைவேற
அருள்க தேவதேவா. அடுத்ததாக ஒரு சங்கல்பம், நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை இதையும் நீங்கள் கைகூப்பி வணங்கியபடி சொல்லுவதை நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் என்னால் செய்யப்பட்ட எல்லா தீங்குகளும் நீங்க வேண்டும். எங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா நலன்களையும் பெற வேண்டும். மன உறுதி, வெற்றி பெற வேண்டும். நீண்ட ஆயுள் பெற வேண்டும். நிறைந்த செல்வம் பெற வேண்டும். உயர்ந்த புகழை பெற வேண்டும். அனைத்து துன்பங்களும் நீங்க வேண்டும். 16 வகையான பூஜைகளையும் 108 குங்கும அர்ச்சனைகளையும் செய்கிறேன். கருணையுடன் ஏற்று அருள் புரிவாயாக. இது மகா சங்கல்பம் என்று இதற்கு பெயர். அடுத்ததாக நாம் போற்றி 108 போற்றி சொல்லி அர்ச்சனை செய்ய போகிறோம். யாருக்கு சிறப்பு செய்யும் நம்முடைய அரூர் ஒன்றிய மற்றும் முன்னாள் உதவி கல்வி அலுவலர், என்னுடைய நெருக்கமான நண்பர் திரு சிவபிரகாசம் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவருக்கு யாருக்கு பொன்னாடி புத்துறது ஆசிரியர் சிவசங்கர் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்வார். நிகழ்ச்சி தொடர்கிறது. கவனமாக கவனியுங்கள். இந்த திருவிளக்கிலே பல அம்சங்கள் இருந்தாலும் நேரம் கருதி சுருக்கமாக முடிக்க நினைக்கிறேன். விளக்கு எரிகின்ற வீடு வீணாக போகாது என்று சொல்வார்கள். விளக்கு என்பது விளக்கி காட்டுவது விளக்கு. இது பூ, இது பழம், இது தெய்வம், இவர் மனிதர் என்று பலவிதமான விளக்கங்களை விளக்கி காட்டுவது விளக்கு. அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் எதற்கு குறை வைத்தாலும் தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் குறை வைக்கவே கூடாது. தீபம் மங்கள ஜோதி நமோ நமோ என்று பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பூஜையிலே நாம் இந்த திருவிளக்கிலே ஸ்ரீ மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து, அதாவது எழுந்தருளும்படி செய்து நாம் வணங்கப் போகிறோம். நீங்கள் ஒரு முறையும் போற்றி என்று சொல்லி குங்குமத்தால் அந்த குத்து விளக்கிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அடிப்பீடத்தில் விழும்படி அர்ச்சனை செய்ய வேண்டும். 2 விரல்களை மட்டும் பயன்படுத்துங்கள். மோதிர விரல், கட்டை விரல், 2 விரல்களை மட்டும் பயன்படுத்தி அந்த குங்குமத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நான் ஒரு வரி சொல்லி முடித்தவுடனே நீங்கள் போற்றி என்று சொன்னால் போதுமானது. அதற்கு முன்னால் ஒரு சிறிய வழிபாடு அனைவரும் கவனமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம். ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜே போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி. ஓம் உலகமும் மிளிர்ந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேல் உலகமும் ஈன்றாய் போற்றி. பிறர் வயமாக பெரியோய் போற்றி.
ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருள் கடலாம் பொருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகும் தொழுது முத்தாய் போற்றி. ஓம் அளவில் ஒளி விளக்கே போற்றி. ஓம் ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. ஓம் இருள் கெடுத்து இன்பம் ஈந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணியே போற்றி. ஓம் வளமை நல்கும் வல்லியே போற்றி. ஓம் அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டரகத்து அமர் தூமணி போற்றி. ஓம் முக்கண் சுடரின் முதல்வி போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி. ஓம் இருள் ஒழித்து இன்பம் ஈவாய் போற்றி. ஓம் அருள் மொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி. ஓம் அறிவினுக்கு அறிவாயானாய் போற்றி. ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. ஓம் இடரை களையும் இயல்பினாய் போற்றி. ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடரணையா போற்றி. ஓம் ஜோதியே போற்றி. சுடரே போற்றி. ஓம் போதும் உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி. ஓம் சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி. ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் ஒப்பிலா வழிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகழி விளக்கே போற்றி. ஓம் அடம்படு உணர்னை விளக்கே போற்றி. ஓம் உயிர் எனும் திரிமயக்கு விளக்கே போற்றி. ஓம் இடர்படு ஞான தீ விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகொருள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. கருணை உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி. பலர்கான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் ஓப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி. ஓம் மடம்படு உணர்நெய் விளக்கே போற்றி. ஓம் உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி. ஓம் இடர்படு ஞான தீ விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி. ஓம் கருணை உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி. ஓம் அருமறை சீரத்து விளக்கே போற்றி. ஓம் சிற்பயா வியோம விளக்கே போற்றி. ஓம் பொற்புடம் நலம் செய் விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி. ஓம் கள்ளப்புணலை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவார் உள்ளத்து ஒளியே போற்றி. ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி. ஓம் செந்தா மறைத்தாள் தந்தாய் போற்றி. ஓம் தீபம் இருநில மக்கள் இறைவி போற்றி. ஓம் குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி. ஓம் ஆறுதல் எமக்குங்கு அளிப்பாய் போற்றி. ஓம் தீது எல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. ஓம் அஞ்சல் என்று அருளும் அன்பே போற்றி. ஓம் தஞ்சம் என்று அவரை சார்ந்தோய் போற்றி. ஓம் ஓதுவார் அகத்து உரை ஒளியே போற்றி. ஓம் ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் எல்லா உலகம் மானாய் போற்றி. ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓம் புகழ் சேடி என்மேல் வைத்தாய் போற்றி. ஓம் செல்வியே செல்வம் தருவாய் போற்றி. ஓம் பூங்குழல் விளக்கே புனிதையே போற்றி. ஓம் உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி. ஓம் உயிர்கள் பசிப்பினி ஒழுத்தருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி. ஓம் நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி. ஓம்
தாயே நின்னருள் தந்தாய் போற்றிவோம். தூய நின் திருவடி தொழுதொனன் போற்றிவோம். போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றிவோம். போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றிவோம். போற்றி என் அன்பொளி விளக்கே போற்றிவோம். போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. போற்றி என் அன்பொளி விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. இப்பொழுது இன்னொரு முறை சிறிதளவு அட்சதை சிறிதளவு பூ கையிலே எடுத்து நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு திரும்பவும் அதே போல பூவையும் அட்சதையும் கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதை குத்து விளக்கை ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அதனுடைய அடிப்படையிலே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இது நிறைவாக ஒரு 5-6 வரிகள் மட்டும் இதை நீங்கள் முழுமையாக திருப்பி சொல்ல வேண்டும். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அலங்கார விளக்கே நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய் விட்டு கோலமுடன் வைத்தேன் திருவிளக்கு. மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா. புகழ் உடம்பை தாரும் அம்மா. பக்கத்தில் நில்லும் அம்மா. அல்லும் பகலும் என் அண்டையிலே நில்லும் அம்மா. குடும்ப கொடி விளக்கே குற்றங்கள் பொறுத்திடம்மா. குடும்பத்தை காத்திடம்மா. அபிராமி வள்ளி அம்மா அடைக்கலம் நீயே அம்மா. தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன். மாதாவே உந்தன் மலரடியில் சரணடைந்தேன். நிறைவாக மீண்டும் ஒரு முறை பூவையும் அட்சதையும் எடுத்து விநாயகருக்கும் திருவிளக்கிற்கும் அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நிறைவு நிகழ்ச்சியாக உங்களுக்கு சிறிய தட்டிலே பிரசாதம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பக்கத்திலே ஒரு கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு இன்னொரு கையினால் நிவேதனம், அதாவது ஒரு குழந்தைக்கு எடுத்து ஊட்டுவது போல அந்த விளக்கிற்கு நீங்கள் ஊட்டுவது போல பாவனை செய்ய வேண்டும். 3 முறை நிவேதனம் செய்து நாம் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நிறைவாக விநாயகருக்கும் குத்து விளக்கிற்கும் ஒரு கற்பூர ஆராதனை காட்டி நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். கற்பூர ஆரத்திக்கு பிறகு இந்த பூஜையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு இங்கே அம்பாளின் திருப்பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜாக்கெட் துணிகள் உங்களுக்கு ஒருவருக்கும் வழங்கப்படும். அதை நம்முடைய அலுவலர் அம்மா அவர்கள் துப்பு கையில் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க முடிச்சில்ல. அதோட தானே இருக்கா எங்கே வர போறார், நாமளே முடிக்க. சேர்ந்து அனைவரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்தபடியே வாங்கிக் கொள்ளலாம்.
दाक्षायणाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो प्रचोदयात् देवाय धीमहि अन्येन्द्रियं महे गणेनाथाय नमोस्तुते கோயில் உள்ளவே ஒரு ரவுண்டு சாமி தூக்கிட்டு வருவாங்க. நமது கோயில் நிர்வாக செயலாளர் ஐயா அவர்களுக்கு